ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஐக்கியம் கொள்ளுங்கள். 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தனி ஜெபத்தின் மிக மேன்மையான ஒரு பகுதி தேவனோடு ஐக்கியம் கொண்டு மகிழ்ச்சியாய் அவரோடு உறவு கொள்வதே ஆகும். அநேக ஜெப வேளையில் தங்கள் தேவைகளை பெரிய பட்டியலிட்டு கொண்டு தேவ சமூகத்திற்கு வருகிறார்கள். அங்கே அமர்ந்து ஆயிரக்கணக்கான காரியங்களை தருமாறு கேட்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ நம்முடைய அன்பைத்தான் பிரதானமாக எதிர்பார்க்கிறார். நம்முடைய மகிழ்ச்சியான உறவை எதிர்பார்க்கிறார். நம்மோடு ஐக்கியம் கொள்ளவே விரும்புகிறார். நாம் ஜெபத்தினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அன்புள்ள தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாம் முதலாவது தேவனுடைய தேவையை சந்திக்க வேண்டும். ஆம், அதுதான் அவரிடம் ஐக்கியம் கொண்டு அவரை ஆராதிப்பது ஆகும். ஆதி மனிதனை சிருஷ்டிக்கும் போதே அவன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் சிருஷ்டித்தார். தேவனும் மனுஷனுடைய ஐக்கியத்தை விரும்பி ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவனை தேடி வந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3:8, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமோடும் ஏவாளோடும் ஐக்கியம் கொள்ளவே வந்தார். தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்போது மனிதனுடைய உள்ளத்தில் களிகூறுதல் உண்டாகிறது. இனம் தெரியாத ஒரு மன நிறைவு உருவாகி உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது. ஆம், கர்த்தர் நம்முடைய ஐக்கியத்திலும் தனி ஜெபத்திலும் நம்முடைய அன்பிலும் ஏக்கமுள்ளவராய் இருக்கிறார். அதற்காகவே நம்மை தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார். இன்றைக்கு அநேகர் வேலை வேலை என்று ஓடுகிறார்கள். தங்களுடைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தீர்க்க தீவிரிக்கிறார்கள். அந்த ஆளை பார்க்க வேண்டும், இந்த ஆளை பார்க்க வேண்டும், அந்த கடனை கட்ட வேண்டும், இந்த புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நாள் முழுவதும் அவர்கள் ஓட்டத்திலேயே இருக்கிறார்களே தவிர கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதில்லை. இதனால் அவர்கள் சந்தோஷத்தை இழக்கிறார்கள். பிரச்சனைகள் அவர்களை மேற்கொள்ளுகின்றன. போராட்டங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளுகின்றன. பலவிதமான நெருக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகின்றன. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி அவரோடு ஐக்கியம் கொள்ளும்போது மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுத்து ஆசீர்வதிப்பார். இன்றைய நினைவிற்கு உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 31, 32 மற்றும் 33ஆம் அதிகாரங்கள். மாலை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1 - 22ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனில் அன்பு கூறுங்கள், அவரோடு ஐக்கியம் கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.